நியூஸ்பிளிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் இசை. நேர்முகம் நிகழ்ச்சியில் நம்மோடு பத்திரிகையாளர் ராஜகம்பீரன் அவர்கள் இணைந்திருக்கிறார். பேசலாம். ஒரு கொள்கையே பேசாத ஒருவர் ஒரு மிகப்பெரிய 75 வருட பாரம்பரியம் இருக்கக்கூடிய பவள விழா கண்டிருக்கக்கூடிய ஒரு மாபெரும் இயக்கத்தை வீழ்த்த முடிகிறது என்று சொன்னால் அப்ப நம்ம இந்த சைடு எவ்வளவு வீக்கா இருந்திருக்கோம். பாஜகவுடைய மதவாதம் என்கிற கருத்து, வெறுப்பு அரசியல் என்பது மிக கொடுமையானதா இல்லையா? ஆனா அவன் துரந்தர்னு படம் எடுக்கிறான். அவனுடைய கருத்தியலுக்கான திரைப்படங்களை அவன் எடுத்துக்கிட்டே இருக்காங்க. அப்ப எல்லா வடிவங்களையும் அட்டன் பண்றானா இல்லையா நான் சொல்றேன். பாரம்பரியமான அரசியல் கட்சிகள் என்று சொல்லுகிறவர்கள், நாங்கள் அண்ணாவிடமிருந்து வந்தோம், பெரியார் சித்தாந்தத்திலிருந்து நாங்கள் வந்தோம் என்று சொல்லுகிறவர்கள் கொள்கையாளர்களை அடையாளப்படுத்துகிற அரசியலை தொடர்ச்சியாக பண்ணியிருந்தா சினிமா கவர்ச்சிக்கு பின்னாடி ஒரு கூட்டம் போயிருக்காரு. நீங்க சினிமாக்காரர்கள்னு சொல்றீங்க, இங்க இருக்கக்கூடிய அதே கொள்கை தலைவர்கள் தானே அவங்களும் வச்சிருக்காங்க. அது போட்டா கடை இல்ல, அது தாவேகாவுக்குன்னு கொள்கையே கிடையாது. நீங்க அஞ்சலை அம்மாளை பற்றி வந்து அரை மணி நேரம் விஜய் பேசிடுவாரா, கருத்தியல் பேசிடுவாரா? நான் வேணா அந்த தொலைக்காட்சி வரையும் அவருக்கு சவால். நீங்க யோசிச்சு பாருங்களேன், கட்சிக்கு பேர் வைத்ததோ ஒரு தனிப்பட்ட ஜோசியக்காரர் தான் பேர் வச்சிருக்கிறாருன்னு அந்த ஜோசியக்காரரே பகிரங்கமாக பிரகடனப்படுத்துறாங்க. கேட்டா தாவேகாவுக்கு கொள்கை வழிகாட்டி தந்தை பெரியார். எல்லா விமர்சனங்களையும் உள்வாங்கி கொண்டுதான் ஒரு கட்சி வந்து மாற்றத்தை நோக்கி நகர வேண்டுமே தவிர, இல்லைங்க நம்ம கட்சி இப்படித்தாங்க இருக்கோம் அப்படின்னா நீங்க அப்படியே இருங்க, நாங்க வேற பக்கம் போறோம். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். வணக்கம் சார். வணக்கம். நேர்முகம் நிகழ்ச்சியில் சந்தித்ததுல ரொம்ப மகிழ்ச்சி. சட்டமன்ற தேர்தலில் திமுகவுடைய தோல்வி, அதுக்கு பிறகே வந்து இங்க பல மாற்றங்கள் எல்லாமே அதிரடியாக நடக்க போகுது அப்படின்னு ஒரு பேசுபொருள் இருந்தது. இன்னைக்கு அந்த மாற்றம் வந்து ஸ்டாலின் அவர்கள் செயற்குழு கூட்டத்தில் எடுத்திருக்காரு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. 110 மாவட்ட செயலாளர்கள், மாநகராட்சி செயலாளர்களே கிடையாது, ஜென்சிலிருந்து வரக்கூடியவங்களுக்கு புதிதாக வாய்ப்பு அப்படின்னு பல தீர்மானங்கள் எல்லாமே போடப்பட்டிருக்கு. இந்த தீர்மானங்கள் எல்லாமே எப்படி எடுத்துக்கிறது? இது வந்து திமுகவிற்கு நல்ல ஒரு வழியில தான் எடுத்துட்டு போகும்னு நினைக்கிறீங்களா? அது ஒரு அரசியல் கட்சி வந்து வெற்றி வாய்ப்பை தவற விடுகிற போது ஏன் இந்த தோல்வி நிகழ்ந்தது என்பதற்காக ஒரு மாற்றத்தை இவர்கள் கொண்டு வருகிறார்கள் என்பது வரவேற்கத்தக்கதுதான். ஆனால் இப்படி ஒரு தோல்வி நிகழ்வதற்கு முன்பே இப்படிப்பட்ட மாற்றங்கள் நிகழ்ந்திருக்க வேண்டும் தான் நான் நினைக்கிறேன். கண்கட்ட பின்பு சூரிய நமஸ்காரம்ங்கிற மாதிரி இல்லாமல் முன்கூட்டியே வந்து ஒரு கட்சியினுடைய வந்து புதிய இளைஞர்கள் வருகை எப்படி இருக்கிறது, அடுத்த தலைமுறையை வந்து இந்த கட்சி வந்து நம்பகத்தன்மையை பெறுகிறதா, இப்படி பல்வேறு கேள்விகள் இருக்கிறது. எனக்கு தெரியும், என்னுடைய கல்லூரி காலங்களில் மானாமதுரை வாரச்சந்தை முன்பு அடிக்கடி என்ன செய்வாங்கன்னா ஒவ்வொரு மாதந்தோறும் வச்சுக்கோங்களேன், ஏறத்தாழ ஒவ்வொரு மாதமுமே திமுகவினுடைய ஆகச்சிறந்த பேச்சாளர்கள், விடுதலை விரும்பி வந்து மிகச்சிறந்த சிந்தனையாளர்கள் எல்லாருமே என்ன செய்வாங்கன்னா அங்கே வந்து பேசுவாங்க. கோவை ராமநாதன் ஒருத்தர் வந்து பேசுவார், நாடாளுமன்ற உறுப்பினராக அவர் இருந்தார். அவங்க திராவிட இயக்கத்தினுடைய வரலாறு சொல்லுவாங்க. எப்படி வந்து நீதி கட்சி தோன்றியது, எப்படி வந்து சமூக நீதிக்கு வந்து பெரிய அழுத்தங்கள் இருந்தது, பிற்படுத்தப்பட்டவர்களுடைய கல்வி உரிமை எப்படி வந்து இல்லாமல் இருந்தது, வழிபாட்டு உரிமை இல்லாமல் எப்படி இருந்துச்சு, ஏன் பெரியார் இதுக்காக போராடினாரு அப்படிங்கிற கருத்தியலை பேசிக்கிட்டே இருந்தாங்க திமுக கூட்டங்களை. ஏறத்தாழ வந்து அது போன்ற கூட்டங்கள்லாம் தொலைக்காட்சியினுடைய அந்த சேட்டலைட் தொலைக்காட்சிகள், தனியார் தொலைக்காட்சியின் வருகைக்கு பின்பும் ஒவ்வொரு காலகட்டத்திலையுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா இல்லாமலே போயிடுச்சு. அதுக்கு தொலைக்காட்சி மட்டுமே காரணம் கிடையாது. நீங்கள் சரி தொலைக்காட்சி வச்சுருந்தாங்களா, அதன் வழியாக ஏதாவது ஒரு கருத்தியலை கொண்டு போய் சேர்ப்பதற்கு ஏதாவது முயற்சி பண்ணியிருக்காங்களா? சன் டிவியில் ராமாயணம் போடுவாங்க, பார்த்துருக்கீங்களா? ஆமாம். நீங்கள் யோசிச்சு பாருங்க, அந்த அந்த கருத்தியலை கொண்டு போய் சேர்ப்பதற்கு இப்போ நீங்கள் வந்து அரட்டையரங்கம் மாதிரியோ அல்லது வேறு சில டாக் ஷோலாம் நடத்துறீங்கல்ல, ஏன் இந்த மாதிரியான தலைப்புக்குள்ள ஒரு டாக் ஷோ நடத்த முடியாதா? சமூக நீதியை வந்து ராமாயண மாதிரி ராமானுஜர் அப்படின்னு கலைஞர் டிவிலேயே ஒரு ஷோ ஒன்று போகுது, கலைஞர் அவர்களோட. நான் வந்து ராமானுஜரை வந்து எல்லாரும் வந்து எல்லா தலைமுறையும் ரசிப்பார்களா? ஆன்மீகம் என்பது ஏறத்தாழ வயதானவர்கள் அப்படிங்கிறது அந்த ஏரியாவில் தான் அது இருக்கு. மிக சிறிய வயதுக்காரர்கள் யாருமே வந்து பெரிய ஆன்மீக நாட்டம் கொண்டவர்களாக மாறுவது கிடையாது. கைகால்கள் ஓய்ந்த பின்பு தான் கடவுளை தேடுவான். அது அப்போ நான் கேட்பது என்னன்னா, எல்லா ஏஜ் குரூப்புக்கும் இந்த கருத்தியலை கொண்டு போய் சேர்ப்பதில் நாம் தோல்வி அடைந்திருக்கிறோமா இல்லையா? இல்லை, அது திமுகவே ஏற்றுக்கிறாங்க.
அதைத்தாங்க நான் சொல்கிறேன். அதிகாரத்தை இழந்த பின்பு நீங்கள் ஏற்றுக்கொள்றதுனால நீங்கள் மறுபடியும் வந்து நீங்கள் விட்ட குதிரையை பிடிக்கணும்ல, விளையாட்டில் இல்லது. அதுக்காக தலைமுறை மாற்றம் நடக்குதுல்ல. ம் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ வந்து ஒரு கொள்கையற்ற அரசு வந்து விட்டது, கோட்பாடு இல்லாத அரசு வந்து விட்டது, அவங்க எந்த இசமும் பேசவே இல்லை, ஒன்றுமே பேசாமல் ஆட்சி அதிகாரத்துக்கே வந்துட்டாங்க அப்படின்னா, ஒரு கொள்கையே பேசாத ஒருவர் ஒரு மிகப்பெரிய 75 வருட பாரம்பரியம் இருக்கக்கூடிய, பவள விழா கண்டிருக்கக்கூடிய ஒரு மாபெரும் இயக்கத்தை வீழ்த்த முடிகிறது என்று சொன்னால், அப்போ நம்ம இந்த சைடு எவ்வளோ வீக்காக இருந்திருக்கோம்? ஓகே. நாம் செய்ய தவறிய கடமைகள் என்ன? யாரிடம் தோற்கிறோன்னு ஒன்று இருக்குல்ல. நீங்கள் வந்து நான் ஒரு வரலாற்று பூர்வமாக சொல்கிறேன். ஒரு விடுதலை போராட்டத்திலே வந்து ஒரு 9 ஆண்டு காலம் சிறையில் இருந்த காமராஜரை மொழி போராட்டத்தின் வழியாக இன்னொரு திராவிட இயக்கம் வந்து அந்த காங்கிரஸ் வீழ்த்தது. இப்போ அது ஒரு போராட்ட காலம், இது ஒரு போராட்ட காலம். இப்போ அப்படி இல்லையே. ஒரு என்டர்டெயின்மெண்ட்டில் ஒரு இன்ஸ்டாகிராம் குரூப் வந்து, சோசியல் மீடியா குரூப் வந்து, ஒரு சினிமா குரூப் வந்து, ஒரு மிகப்பெரிய பாரம்பரியம் இருக்கக்கூடிய, வரலாற்றுக்கு பெரிய வந்து வரலாற்றின் தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு இயக்கத்தை வீழ்த்தியது அப்படிங்கிறது இருக்குல்ல. இது வேறு மாநிலங்களில் நிகழ்ந்திருக்கிறதா? ஒரு கேள்வி இருக்குல்ல. வேறு மாநிலங்கள் எல்லாமே காங்கிரஸ் தானே கேரளாவில் இன்னும் இருக்கேன். அங்கே வந்து மோகன்லால் ஒரு கட்சி, மம்முட்டி ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு. புதுசாக வந்திருக்கிற வந்து மம்முட்டி மகன் ஒரு கட்சி ஆரம்பிக்க போகிறாருன்னு இருக்கேன். இங்கே தான் தனுஷ் வர்றாரு அடுத்து. இந்த சூழலுக்கு யார் காரணம்? யார் பொறுப்பேற்றுக் கொள்வது? இப்போ நீங்கள் ஒரு உதாரணம் சொல்கிறீங்க. இப்போ சாவர்கர்னு படம் எடுக்கிறாங்களா இல்லையா? பாஜக வலதுசாரிகளுடைய கொள்கை என்பது மனித குலத்துக்கு எதிரானது. பாஜகவுடைய மதவாதம் என்கிற கருத்து, வெறுப்பு அரசியல் என்பது மிக கொடுமையானதா இல்லையா? ஆனால் அவன் துரந்தர்னு படம் எடுக்கிறான். அவனுடைய கருத்தியலுக்கான திரைப்படங்களை அவன் எடுத்துக்கிட்டே இருக்காங்க. அப்போ எல்லா வடிவங்களையும் அட்டன் பண்ணுறானா இல்லையான்னு நான் சொல்கிறேன். ஓகே. அவன் என்ன செய்யறான்? அவனுடைய கருத்தியலை திரைப்படத்தின் வழியாக, வேறு வேறு வடிவங்களின் வழியாக, தொலைக்காட்சிகளின் வழியாக, எல்லா வடிவங்கள்லையும் அந்த கருத்தியலை கொண்டு போய் சேர்ப்பதற்கான வேலை திட்டம் செய்கிறாங்கல்ல. நமக்கும் பராசக்தி வந்ததே. அதைத்தான் கரெக்டாக விஷயத்துக்கு வந்துட்டீங்க. அது எந்த காலத்தில்? அதுதான் இப்போ ரொம்ப முக்கியமானது. எந்த காலகட்டத்தில்? அது பேரறிஞர் அண்ணா காலத்தில், கலைஞர் காலத்தில், இந்த தலைமுறைக்கு வந்துட்டாங்க. அதுதான் ஒரு கேள்வி. இந்த காலகட்டத்திற்கு நம்ம அதை செஞ்சுருக்கோமா? அதை பற்றி நம்ம வந்து உரையாடி இருக்கிறோமா? அங்கே நம்ம வந்து அந்த வெற்றிடத்தை நம்ம விட்டோம். அந்த வெற்றிடத்தை வேற ஒரு வந்து நிரப்பிட்டாங்க. அப்படிதான் நம்ம அதை பார்க்க வேண்டியிருக்கிறது. அதனால் இந்த மாற்றம் வந்து முக்கியமானதான். இப்பயும் பாருங்களேன் கொடுமையை. 3 முறை மாவட்ட செயலாளர், 2 முறை இருக்கலாம்னு தீர்மானத்தை போட்டு 3 முறைன்னு மாற்றிருக்காங்க. 3 முறைன்னு மாற்றிருக்காங்க. நீ 70 வயசு ஆளு மாவட்ட செயலாளராக இருக்காரு. 3 முறைனா என்ன ஆகும்? இல்லை, 70 வயசு வந்து அதிகபட்சம். 70 வயசுக்கு உள்ள நீங்கள் 3 முறை இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாங்க. அப்போ நீங்கள் வந்து ஒருத்தர் 50 வயசில் வர்றாரு, எவ்வளோ காலம் இருப்பார்? 3 முறைனா 70 65 வரைக்கும் இருந்துட்டு போவார் இருப்பார் இல்லையா? அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அப்போ நீங்கள் மறுபடியும் வயதானவர்கள் கையில் தானே அது மாட்ட போகுது. இப்போ நீங்கள் யார் கையில் போய் மாட்ட போகுது? இல்லை, ஆனால் அனுபவம் அப்படிங்கிறது கட்சிக்கு தேவையான ஒரு விஷயமே. அதான் நம்ம அனுபவத்தை மறுக்கலை. புதிய இளைஞர்களுக்கான வாய்ப்பு எப்படி கிடைக்கும்? அது கிளை செயலாளர்கள் அப்படின்னு ஒரு இது கொண்டு வந்திருக்காங்க. கிளை செயலாளர் 25 வயசுல இருக்கிற ஆளை கிளை செயலாளராகணும் தீர்மானம் கொடுங்க. இன்னும் 45 வயசுக்கு அது அதிகபட்ச வயது வரம்பு சார். 45னா 45ல தான் எடுப்போம் அப்படிங்கிறது கிடையாது. 45 வயதுக்குள்ள 2 முறை இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜென்சியினருக்கு புதிதாக நிறைய வாய்ப்புகள் கொடுக்கப்படும் அப்படிங்கிறதே வெளிப்படையாக சொல்லியிருக்காங்க. அதாவது இப்போ நீங்கள் வந்து இளைஞர் அணியில் இருந்து இளம் பேச்சாளர்களை உருவாக்குகிற ஒரு முயற்சி ஒன்று செஞ்சாங்க. அது வரவேற்கத்தக்கது. மாணவர்களுக்கு மத்தியில் பேச்சு போட்டி நடத்தி மாவட்டம் தோறும் வந்து சிறந்த பேச்சாளர்களை தேர்வு செய்வதற்கான ஒரு முறையை செஞ்சாங்கல்ல. அது எல்லா மட்டத்திலையும் நடக்கணும்னு நான் சொல்கிறேன். ஓகே. இப்போ நீங்கள் என்ன செய்வாங்கன்னா, நான் ஒரு உதாரணம் சொல்லுங்க. நீங்கள் ஆர்எஸ்எஸில் பயிற்சி பெற்றவர்கள், சாகா அதுக்கெல்லாம் போனவங்க, அங்கே இருந்து தான் பிஜேபிக்கான ஆட்களை உருவாக்குறாங்க. அதனால் அவன் என்ன செய்கிறான்னா, அந்த கருத்தியலை பின்பற்றக்கூடியவனாக இருக்கான். நீங்கள் கடந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா திராவிடர் கழகத்திலே இருந்தவர்கள் பெரியார் பயிற்சி பாசறையிலே வந்து அந்த கருத்தியலிலே வந்து தீவிரமாக இயங்கியவர்கள். அங்கிருந்து தான் திராவிட இயக்கத்திற்கு கட்சிக்கு வந்து திமுகவுக்கு ஆட்களை உருவாக்குவாங்க. அப்படி ஒரு காலகட்டம் இருந்தது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அண்ணா திமுக காரன் வந்து ஒரு 5 கயிறை கட்டிருக்கான் திராவிட இயக்கம்னு. நம்மால் வந்து திமுக காரன் வந்து ஒரு 3 கயிறு கட்டிருக்கான். அப்போ இது ஒரு பகுத்தறிவு இயக்கம், இது ஒரு சமூக நீதி இயக்கம், இது ஒரு மாற்று சிந்தனை கொண்டிருக்கிற இயக்கம் அப்படிங்கிறதுக்கான கருத்தியலோடு கூடியவர்கள். நான் கடவுள் நம்பிக்கையை பற்றி விமர்சிக்கல.
அந்த கருத்தியல்னா என்னன்னு தெரியாதவன் பல பேர் கட்சி செயலாளர் இருக்கானா இல்லையா? ஓகே. அப்ப அந்த கருத்தியிலேயே நம்ம கொண்டு போய் சேர்க்கல, ஒரு தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்காம அதிகார போட்டிக்காக நம்ம வந்து ஒரு கட்சியில் போனோம்னா நம்ம ஒன்றிய செயலாளர் ஆகலாம், மாவட்ட செயலாளர் ஆகலாம், எம்எல்ஏ ஆகலாம், எம்பி ஆகலாம், இந்த ஊருக்கு சேர்மன் ஆகலாம் அப்படின்னு ஒரு கூட்டம் வந்து ஒரு கட்சியை நிரப்புவது இருக்குல்ல. அது தாவேக்காவில் தான் நடந்துட்டு இருக்கதை பார்க்க முடியுது. எல்லா கட்சியிலையும் இருக்குங்க. மற்ற கட்சியிலெல்லாம் பார்த்து அவன் வெறுப்பாயித்தான் மற்ற கட்சிக்கு போட வேண்டிய ஓட்டை கொண்டே புதுசாக வந்து வேற கட்சிக்கு போட்டான். அப்போ பாரம்பரியமான அரசியல் கட்சிகள் என்று சொல்லுகிறவர்கள், நாங்கள் அண்ணாவிடமிருந்து வந்தோம், பெரியார் சித்தாந்தத்திலிருந்து நாங்கள் வந்தோம் என்று சொல்லுகிறவர்கள் கொள்கையாளர்களை அடையாளப்படுத்துகிற அரசியலை தொடர்ச்சியாக பண்ணியிருந்தா சினிமா கவர்ச்சிக்கு பின்னாடி ஒரு கூட்டம் போயிருக்காரு. அவங்களும் அதே கொள்கையாளர்களை தானே வச்சிருக்காங்க. அப்போ அது என்ன வேறுபாடு அப்படிங்கிறது தானே யாரு கொள்கையாளர்? இப்போ தாவேக்கா நீங்க சினிமாக்காரர்கள்னு சொல்றீங்க, இங்க இருக்கக்கூடிய அதே கொள்கை தலைவர்கள் தானே அவங்களும் வச்சிருக்காங்க. அது போட்டா கடை இல்லை. அது தாவேக்காவுக்குன்னு கொள்கையே கிடையாது. நீங்க அஞ்சலை அம்மாளை பற்றி வந்து அரை மணி நேரம் விஜய் பேசிடுவாரா? கருத்தியல் பேசிடுவாரா? நான் வேணா அந்த தொலைக்காட்சி வழியாக அவருக்கு சவால் விடுறேன். ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்குறவனுக்கு சேர்த்து கூட சவால் விடுறேன். பேசியிருக்காரு அது வரைக்கும்? இல்ல பேசல. வீரமங்கை வேலுநாச்சியாருங்கிறிய, வீரமங்கை வேலுநாச்சியார் என்ன செஞ்சாருன்னு உங்களுக்கு தெரியுமாமுல்ல? வாசித்திருக்கிறீர்களா வரலாற்றை? பேப்பர் படிச்சிருக்கோங்கிறாங்க. பேப்பரில் அவரை பற்றி நியூஸ் வருதுங்க, அவர் படிப்பாருங்க. வெள்ளி மலர் இது நான் ஒன்று போடுறாங்க பார்த்துருக்கீங்களா? சினிமா சினிமா செய்தி வரும். விஜய் இந்த கட்டப்பில் நடிக்கிறாரு, ஆர்யா வேற கட்டப்பில் நடிக்கிறாரு, தலையெல்லாம் நின்று வந்து இது செய்கிறாரு, பயிற்சி எடுக்கிறாரு, அப்பெல்லாம் வரும். பார்த்துருக்கீங்களா இல்லையா சினிமா செய்தி? வெள்ளி மணி அதுன்னு வரும், வெள்ளி மலர் அதெல்லாம் வரும். பேப்பர் படிக்கிறதெல்லாம் நான் கேட்பது என்னன்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு சமூக ஒரு பல கோடி பேரை வந்து நம்ம வந்து ஆட்சி அதிகாரத்துக்கு கீழே வழிநடத்துவதற்கான ஒரு வரலாற்று அறிவு வேணாமா? ஒரு கொள்கை வேணாமா? ஒரு கோட்பாடு வேணாமா? அதைத்தான் நான் சொல்றேன். அதனால கொள்கையிலே ஒன்று இது வரைக்கும் பிரகடனப்படுத்தல. நீங்க யோசிச்சு பாருங்க, மற்ற கட்சியில எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொள்கை விளக்க பொதுக்கூட்டங்கள் நடத்துவாங்க. தாவே கலைஞர் பார்த்துருக்கீங்களா? இது வரைக்கும் நடத்தல. இருந்தாதான் நடத்துவாங்க, கொள்கையே இல்லையே. அங்கே போன பேச்சாளர்கள் நிலைமையெல்லாம் யோசிச்சு பாருங்க, என்ன பேசுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா கட்சி தலைவர் அவர் வாயை திறக்க மாட்டேங்கிறாரு. அவர் என்ன நிலைப்பாட்டில் இருக்காருங்கிறத இந்த உலகத்துக்கு அவர் பிரகடனப்படுத்தினா தானே அந்த கருத்தை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கறதுக்கு அவங்க பேசுவாங்க. இப்போ நாடறிந்த பேச்சாளர் நாவுக்கரசர் நாஞ்சில் சம்பத்து, அங்கே ஒரு ஊம வேஷம் போட்டு தான் அலைய வேண்டியிருக்கு. அவர் என்ன கருத்து பேசுறாரு? எங்க ஊம வேஷம் போடுறாரு? சமீபத்தில் தந்தி டிவி டிபேட்ல போயிட்டு பேசியிருந்தாரே. அதாங்க இந்த தனி மனித தாக்குதல், வம்புழுக்கிறது, இதெல்லாம் கருத்தியெல்லாம் நான் கேட்குறேன். நீங்கள் தனிநபராக தாக்குறது இருக்குல்ல, நீங்கள் தாவேக்காவுடைய கொள்கை என்ன தெரியுமா? நீங்கள் அமைச்சர்கள்லாம் சட்டப்பேரவையில் பேசுறலாம் பாருங்களேன், தனி மனித தாக்குதலாம் நடத்திக்கிட்டே இருக்காங்க. கலைஞர் ஏன் மஞ்சள் துண்டு போட்டார் தெரியுமான்னு பேசுகிறாங்க. அது கருத்தியெல்லாம் நான் கேட்குறேன். இல்லை, ஃபஸ்ட்டு இதை ஜோதிடம் எடுத்துகிட்டு வந்தது உதயநிதி அவர்கள் தானே. ஜோசியம் பார்த்து தான் ஃபைல் ஓப்பன் பண்ணுவீங்களான்னு கேட்குறாரு. அதுக்கு பதில் ஆமாம், இப்போ ஜோசியக்காரரே சொல்கிறாரு. அவர் அவரோட ஆஸ்தான ஜோசியர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த ரத்தன் ஒருத்தர் சொல்லக்கூடிய வெற்றிவேல், ஆமாம், அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் தான் கட்சிக்கு பேர் வச்சேன்னு சொல்கிறாருங்க. அவரோட பேர் நான் தான் கட்சிக்கு பேர் வச்சேங்கிறாரு. நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், கட்சிக்கு பேர் வைத்ததோ ஒரு தனிப்பட்ட ஜோசியக்காரர் தான் பேர் வச்சிருக்கிறாருன்னு அந்த ஜோசியக்காரரே பகிரங்கமாக பிரகடனப்படுத்துகிறாங்க. கேட்டால் தாவேக்காவுக்கு கொள்கை வழிகாட்டி தந்தை பெரியார்னா எவ்வளவு கொடுமை இதெல்லாம். தந்தை பெரியாருக்கும் ஜோசியக்காரன் பேர் வைக்கிறக்கா சம்மந்தம் இருக்கா? அதை விட இன்னொரு கொடுமை, அறநிலையத்துறை அமைச்சர் என்ன பேசினார் தெரியுமா? சின்ன வயதில் பெரியார் கோவிலுக்கெல்லாம் அரங்காவலர் இருந்தார், ட்ரஸ்டியாக இருந்தார். அதைத்தான் அந்த காலகட்டத்தினுடைய இதைத்தான் நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோங்கிறார். என்ன கொடுமையான விஷயம். ஒருத்தர் இளம் வயதிலே ஒரு கருத்து இருக்கும் அவருக்கு. பாரதிதாசன் கூட தன் இளமை காலத்திலே முதல் முறையாக வந்து ஒரு சாமி பாட்டு எழுதியிருக்காரு, தெய்வ பாடல் ஒன்று எழுதியிருக்காரு. பின்னாடி அவர் பகுத்தறிவு கருத்துக்கு அவர் மாறி இருக்கிறாரு. நீங்க பாரதிதாசனை வந்து அடையாளப்படுத்துவதற்கு எதை அடையாளப்படுத்துவீங்க? கருத்தியல் ரீதியாக தான் அடையாளப்படுத்துவோம். அவர் நிறைவாக அவருடைய வாழ்க்கையில எதை அவர் நம்பினாரோ, எந்த கருத்துக்காக அவர் வாழ்ந்தாரோ அதைத்தானே நீங்க அடையாளப்படுத்தணும். இல்லை அவர் வந்து ஒரு அம்மன் பாட்டு எழுதியிருக்காரு, அதுதான் அவர் அடையாளம் சொல்ல முடியுமா? அப்படி சொல்ல முடியாதுல்ல. இப்போ கண்ணதாசன் வரலாறு இருக்கு, நூற்றாண்டு கொண்டாடுறாங்க இந்த வருஷம். கண்ணதாசன் ஒரு 2-3 ஆண்டுகள் வந்து நாத்திகராக இருந்தார். அப்புறம் அவர் அர்த்தமுள்ள இந்து முதல்னார். பின்னாடி எந்த கண்ணதாசனை பின்பற்றுவது? அவர் வாழ்நாளில் பெரும்பகுதி எதற்காக செலவிட்டாரோ, எந்த சிந்தனை வயப்பட்டாரோ, எதற்காக வாழ்ந்தாரோ, அதானே அவர் கருத்தியலே.
அவருடைய இளமை காலத்தில் பல பாதைகளில் போயிருப்பாரு, பயணிச்சிருப்பாரு. அப்புறம் அவருக்கான பாதையை அப்புறம் கண்டெடுச்சிருப்பாரு. அதைத்தானே நம்ம பார்க்கணும். நிறைவாக அவருடைய வாழ்க்கையினுடைய செய்தி என்ன அப்படி தானே பார்க்கணும். காந்தி கோட்டு போட்டதை சொல்லுவீங்களா, கோவணம் கட்டணும் சொல்லுவீங்களா? வரலாற்றில் எதை நினைவு கூறுவிய? காந்தி செலவு வைக்கும்போது கோட்டு போட்ட வைக்கிறிய? நிறைவு தானே வாழ்க்கை. அவங்க பெரும்பாலும் எதற்காக வாழ்ந்தார்களோ அதுதானே கணக்கு. அப்போ எல்லாவற்றிலையுமே ஒரு திரிப்பு வாதத்தை தாவேகா செய்து கொண்டே இருக்கிறது. ஒரு குழப்பத்தை நிகழ்த்தி கொண்டே இருக்கிறாங்க. தமிழ்நாட்டு அரசியலுக்கு இனிமேல் கொள்கையே தேவையில்லை, சமூக நீதி தேவையில்லை, மொழி சார்ந்த உணர்ச்சி தேவையில்லை, தாய்மொழியை காக்க வேண்டிய போரிலே பங்கேற்க வேண்டியதில்லை, எந்த கருத்தியலும் இனி தேவையில்லை அப்படிங்கிற ஒரு இடத்தை நோக்கி தமிழ்நாடு ஒரு தேங்கி இருக்கக்கூடிய இடத்தை நோக்கி தமிழ்நாடு சேர்ந்திருக்கிறது என்பது ரொம்ப வெட்ககரமானது, துக்ககரமானது. அதுக்காக தான் இன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காங்க, நம்ம போர் அடிக்கிறதுக்காக வந்தவங்க கிடையாது, போராட்டம் பண்றதுக்காக வந்தவங்க, அதை அப்படியே நம்ம புதுப்பிக்கணும் அப்படிங்கிறத எடுத்துட்டு வந்திருக்காங்க. அதாங்க அதையெல்லாம் அவங்க செய்யறாங்க, ரைட்டு. இது ஒரு நாள் கதையான்னு நான் கேட்குறேன். இது எப்படி ஒரு நாள் செயற்குழு கூட்டத்தில் தீர்மானித்து செயல்படுத்துகிற விஷயமானு கேட்குறேன். இப்போ நீங்கள் இருக்கிய, இப்போ உங்களுக்கு கல்வி என்பது ஒரு நாளில் கற்றுக்கிற முடியுமா? முடியாது. நீங்கள் ஒரு ஆங்கிலம் சிறப்பாக பேசுறீங்கன்னு வச்சுங்க, உங்களுக்கு எப்படி ஒரே நாளில் ஆங்கிலம் கற்றுக்கிற முடியுமா? 30 நாளில் ஆங்கிலம் பேசுவது எப்படின்னு புத்தகம் போடுவாங்க, பார்த்துருக்கீங்களா? அது புத்தகம் விற்கிறதுக்கு மட்டும்தான் பயன்படும். அப்போ ஒரு அரசியல் பயிற்சி என்பதற்கு ஒரு பெரிய தொடர்ச்சி வேணும்ல. அதை நீண்ட காலமாக நம்ம விட்டு விடாமல் தொடர்ந்து இருக்கணும்ல. அதை தான் நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் பகுத்தறிவு சார்ந்த கூட்டங்கள், பெரியார் குறித்த கூட்டங்கள், அண்ணா குறித்த கூட்டங்கள், பல கலந்து ஆய்வுகள், பல விஷயங்களை நீங்கள் பயிற்சி செய்து கொள்கையாளர்களை கட்சியின் முதன்மை பொறுப்புக்கு கொண்டு சேர்த்துருக்கணும். எல்லாரையுமே கமர்ஷியலாக டெண்டர் எடுக்கிறவன், கான்ட்ராக்ட் எடுக்கிறவன், ஊரில் பெரிய பணக்கார வீட்டு பிள்ளை அப்படின்னு நீங்கள் கட்சிக்குள்ளே கொண்டு சேர்த்தீங்கன்னா செல்வந்தர்கள் வேணும் ஒரு கட்சி நடத்துறதுக்கு. ஒரு 50% நீங்கள் பேலன்ஸ் பண்ணி கொண்டு வந்துருக்கணும்ல. எல்லாத்தையுமே நீங்கள் தூக்கி பணக்காரன் கையில் கொடுத்துட்டீங்க, கட்சிக்கு செலவு பண்ணுறவங்க கையில் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த கட்சியினுடைய கருத்தியல் என்பது கால ஓட்டத்தில் இல்லாமல் போயிடும். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரியே இப்போ இருக்கக்கூடிய அந்த முக்கியமான முகங்கள் அவங்க எல்லாமே இந்த ஒரு சீரமைப்பு மூலமாக நீக்கப்படுவார்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வியுமே இருக்கு. 70 வயது இன்னைக்கு போட்டிருக்கக்கூடிய தீர்மானத்தின் அடிப்படையில் 70 வயது கடந்தவர்கள் அப்படின்னு ஒரு பெரிய பட்டியலையே வெளியிட்டிருக்காங்க. அவர்கள் எல்லாம் நீக்கப்பட்டால் அவங்க சும்மா இருப்பாங்களான்னு நமக்கு தெரியல. 13 பேர் குறிப்பா. அவங்க அமைதியாக இருப்பாங்களா, பதவி இல்லாமல் இருப்பாங்களா, அவங்க மாவட்ட செயலாளராக இருந்தவர்கள், அப்படி வளம் வந்தவர்கள், இனிமேல் நம்ம கையில் அந்த கட்சி இல்லைன்னா அடுத்த செயல்பாட்டாளர்களுக்கு வழிவிடுவார்களா நடைமுறையில்? அங்கே ஏதாவது கோஷ்டி பூசல் நிகழுமா, இல்லை அங்கே ஒரு வாரிசு அரசியல் மறுபடியும் வருமா அப்படிங்கிற ஒரு ஆமாம் பல கேள்விகள் இருக்குல்ல. பல ஊர்கள் அதான நிலைமை. எல்லாருமே மாவட்ட செயலாளர்கள் அடுத்த இளைஞர்கள் கையில் கட்சியை ஒப்படைக்கணுங்கிறக்கா தான் குடும்பத்திலிருந்து இன்னொரு இளைஞரை அவங்க கையில் கட்சியை ஒப்படைச்சு அப்படி ஒரு சூழலும் இங்கே உருவாக்கப்பட்டிருக்கு. அதையெல்லாம் மக்கள் ரசிப்பார்களான்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. நீங்கள் கட்சிக்காரன் ஏற்றுக்கொள்வது என்பது வேறு, பொதுமக்கள் ஏற்றுக்கொள்வார்களா அதை? இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க, காங்கிரஸ் கட்சி இந்திய விடுதலை போராட்டத்தில் பங்கேற்ற ஒரு அரசியல் கட்சி. எதனால அந்த கட்சி வீழ்ந்தது? அந்த கட்சியினுடைய வீழ்ச்சிக்கு மிக முக்கியமான காரணம் எது அப்படின்னா அந்த குடும்பத்திலே இருந்து தலைமைகள் உருவானது தான் காரணம். அதனால என்னாச்சு, கால ஓட்டத்தில் அந்த கட்சி மீதான விமர்சனம் அந்த கட்சியை வீழ்த்துவதற்கு காரணமாக அதுவே அமைந்து விட்டது. அதனால தான் இப்போ அந்த கட்சி எடுபடலை. இப்போ நீங்க மோடி பாருங்களேன், கூட்டத்தில் பேசும்போது நான் ஒரு ஏழை தாயின் மகன், நான் ஒரு சாதாரண ஆளு. பாஜக எல்லா இடத்துலயும் வாரிசு அரசியல் இருக்கு, அதிமுகவிலையும் இருக்கு. அதாங்க இருக்குங்க, தலைமை பொறுப்புல இருக்கான்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. அந்த விமர்சனத்தையும் சேர்த்து சிந்திக்க வேண்டியிருக்கு. நீங்க ஒரு அரசியல் கட்சி உங்க கட்சிக்காரர்கள் மட்டுமே ஒப்புக்கொள்ளுகிற விஷயம் அல்ல. கட்சியை கடந்து பொதுமக்களும் வாக்காளர்களும் எல்லா தரப்பு மக்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தலைமை அப்படின்னு ஒன்று இருக்குல்ல. அதை நோக்கி அந்த கட்சி நகர முடியலைன்னா அந்த கட்சி தேர்தல் தோல்வி அடைவதை தவிர்க்க முடியாது. எல்லா விமர்சனங்களையும் உள்வாங்கி கொண்டுதான் ஒரு கட்சி மாற்றத்தை நோக்கி நகர வேண்டுமே தவிர, இல்லைங்க நம்ம கட்சி இப்படித்தாங்க இருக்கோம் அப்படின்னா நீங்க அப்படியே இருங்க, நாங்க வேற பக்கம் போறோம் நிலைமை வாக்காளர்களுக்கு மத்தியில் வரும். அப்படி எப்படி எடுத்துக்க முடியும்? இப்போ இங்க தலைமை இருக்கிறதுனால திமுக ஸ்ட்ராங்கா இருக்கு, தலைமை யாருன்னே தெரியாம அதிமுக என்ன நிலைமையில இருக்கு அப்படிங்கறதையும் பார்க்கிறோமே. இல்ல அங்கே எப்படின்னா தன்னை தவிர யாரும் தலைவர்கள் உருவாகக்கூடாது என்கிற எடப்பாடி பழனிசாமியினுடைய பிடிவாதம் இருக்குல்ல.
இல்ல அடுத்த தலைமை யாருன்னு கை காட்டாதது தானே இவ்வளவு பிரச்சனைக்குமே இல்ல அது கை காரணம். காட்டக்கூடாதுங்கிறேன், அது ஜனநாயகத்துக்கு எதிரானதுங்கிறேன் நான். இல்லைன்னா அப்படி அழிஞ்சு போயிருமே, நம்ம கண் முன்னாடி இல்ல, பாக்குறோமே. இல்ல, அப்படி கிடையாது. உட்கட்சி ஜனநாயகம் என்பது என்னன்னா, இப்ப நீங்க நான் ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன், எம்ஜிஆர் வந்து ஜெயலலிதா தான் அடுத்த தலைவி நீங்க சொல்லியிருக்காரா? எங்கேயா சொல்லியிருக்காரா? சொல்லலை, யாரையுமே ஒரு அடையாளப்படுத்தலை. எல்லாருக்குமே ஒரு வாய்ப்பு வழங்கினாரு. பல நடிகைகள் வந்து அதிமுகவில் வந்து நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்திருக்காங்க. வைஜெயந்தி மாலா யாராரோ இருந்திருக்காங்க. பல பேர் கட்சிக்கு பிரச்சாரத்துக்கெல்லாம் வந்திருக்காங்க. ஜெயலலிதா தான் அடுத்த தலைவின்னு அவர் சொல்லவே இல்லை. அவங்க தங்களை உருவாக்கிட்டாங்க. இதான் வரலாறு. சொல்லலைனாலும் எம்ஜிஆர் மறைந்த உடனே ஜானகி தான் அடுத்த தலைவி என்று அந்த கட்சிக்காரங்கெல்லாம் கூடி ஒரு முடிவு எடுத்தாங்க. ஜானகி வந்து சில காலம் வந்து முதலமைச்சராகவும் இருந்தாங்க. ஆனா கால ஓட்டத்தில் ஜானகிக்கு தலைமை பண்பு இல்லாததுனால அந்த கட்சி அந்த அணியை காப்பாற்ற முடியல, ஜானகி அணியா ஜெயலலிதா. அப்ப எப்பவுமே அரசியல் இயக்கத்துல ஒரு தன்னெழுச்சியாக ஒரு தலைமை உருவாகி வருகிற போதுதான் அது தாக்கு பிடிக்கும் அப்படிங்கிறதுக்கு அதிமுகவில் ஒரு உதாரணம் இருக்கு. ஜெயலலிதா சிறந்த தலைமையா என்பது வேறு விமர்சனம். ஆனால் அவர் தன்னை ஒரு தலைவியை ஆக்கி கொண்டதுல அவருடைய சுயமுயற்சி தான் அதிகம். அதுல ஏன்னா இட்டுக்கட்டி உருவாக்கப்பட்ட தலைமையாக, எல்லாராலையும் ஏற்படுத்தப்பட்ட தலைமையாக, செயற்கையாக உருவாக்கப்பட்ட தலைமையாக ஜானகி அம்மையார் இருந்தபோது ஜானகி அம்மையாரால் அந்த கட்சியை நடத்த முடியல, வெல்ல முடியல. அவங்க அரசியலை விட்டு விலகுறேன் என்று சொல்ல வேண்டிய சூழல் வந்தது. தேர்தல் அரசியலில் வெல்ல முடியல. ஜெயலலிதா வென்றாங்க. அப்போ எந்த அரசியல் கட்சிக்குமே நாம் தலைவரை நியமித்து விட்டுலாம் போக முடியாது. நடைமுறையில் எல்லா தரப்பு மக்களும் ஏற்றுக்கொள்ளத்தக்க, கட்சிக்காரர்கள் மட்டுமே அல்லாமல் அனைத்து தரப்பு மக்களும் ஏற்றுக்கொள்ளத்தக்க ஒரு தலைமையாக அது மாறுகிற போதுதான் மீண்டும் ஆட்சி அதிகாரத்துக்கு வர முடியும். அப்படி இல்லாம நம்ம நினைக்கிறதுனாலேயே மக்கள் நினைச்சிருவாங்கன்னு நீங்க நம்பினீங்கன்னா அது மறுபரிசீலனைக்கு உரியது தான் எல்லாமே. ஒரு கட்சிக்கு வந்து அதனுடைய கொள்கை தான் வழிநடத்த வேண்டுமே தவிர தனிநபர்கள் என்பவர்கள் மாறிக்கொண்டே இருப்பார்கள். ஒரு கவிதை வரி உண்டு, தலைவன் மாறுவான் தர்பார் மாறும், தத்துவம் மட்டுமே அச்சய பாத்திரம். ஒரு கோட்பாடு ஒரு கொள்கை தான் நிரந்தரமே தவிர எந்த தனி மனிதரை தாங்கி கொண்டும் ஒரு அரசியல் கட்சியை நீண்ட தூரம் பயணிக்க முடியாது. இப்போ நீங்கள் கலைஞருக்கு வந்து ஒரு அசுரத்தனமான உழைப்பு இருந்தது. கலைஞர் வந்து எப்போ அவர் எழுதிய பக்கங்களின் எண்ணிக்கையே 1.5 லட்சம் பக்கங்கள், 1 லட்சம் பக்கங்களுக்கு மேலே அவர் எழுதியிருக்கிறார். அவர் கவிதை எழுதுனது, இலக்கியம் எழுதுனது, தம்பிக்கு உடன்பிறப்புக்கு கடிதம் எழுதுனது, திரைப்படங்களுக்கு வசனம் எழுதுனது, நாவல் எழுதுனது, அவர் மேடைகளில் பேசினது, ஒரு மிகப்பெரிய உழைப்பு அவருக்கு இருந்தது. அதனால அந்த இயக்கம் தாக்கு பிடிச்சிச்சு. அப்போ ஒரு அரசியல் கட்சி தன்னை வந்து தக்க வைத்துக் கொள்வதற்கான போராட்டம்னு ஒன்று இருக்குல்ல, அது வந்து ஒரு மிகப்பெரிய தலைமை பண்பு என்பது அவ்வளவு எளிதானது அல்ல. அதனால எல்லா தரப்பு மக்களையும் நம்ம வந்து ஒருங்கிணைத்து செல்வதற்கு ஒரு கட்சி தன்னை புதுப்பித்துக் கொண்டே இருக்க வேண்டும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். தனி மனித தாக்குதல் குறித்தும் பேசியிருந்தோம். இந்த தாக்குதல் அப்படிங்கிறது இப்போ சட்டசபையில் அதிகமாக பார்க்க முடியுது. அது வந்து ஒரு டைவர்ட் பாலிடிக்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா இந்த தனி மனித தாக்குதலை? அதாவது கேள்விகளுக்கான விடை இல்லைன்னா தனி மனித தாக்குதல் ரொம்ப எளிதாக தப்பிச்சு போயிடலாம். இப்போ நாங்கள் தொலைக்காட்சி விவாதங்களில் பங்கேற்போம்ல, நாங்கள் ஏதாவது ஒரு கேள்விக்கு வந்து பதில் இல்லைன்னா வலதுசாரிகள் சண்டை போடுவாங்க. இப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நேரடியாக ஏன் அடிக்கடி கரண்ட் கட் ஆகுது, மின்தடை ஏன் வந்து இந்த தாவேக ஆட்சியில் அடிக்கடி நிகழுது அப்படின்னு கேட்டோன்னு வச்சுங்களேன், அதுக்கு அவங்ககிட்ட பதில் கிடையாது. அதுக்கு என்ன பதில் சொன்னாங்க? கரூர் கம்பெனி இல்லை, கரூர் கம்பெனி கடைசியா அதுக்கு அவங்க சொன்ன பதில்கள்லாம் என்னன்னு நீங்கள் வரிசையாக பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து பணியிடங்கள் நிரப்பப்படவில்லைனாங்க, அப்புறம் பீஸ் கேரியரை பிடிக்கிட்டு ஓடி போயிட்டாங்கன்னாங்க, அப்புறம் வந்து டிரான்ஸ்ஃபார்மர் மாற்றலைனாங்க, மாற்றி சொன்னாங்கல்ல. இதில் எதுலேயுமே பதில் கிடையாது. நிர்வாக ரீதியாக இதை எப்படி நடத்த வேண்டும் என்கிற அவங்களுக்கு அனுபவம் இல்லை, அதற்கான செயல் திட்டம் அவங்ககிட்ட இல்லை. அதுக்கு பதிலாக என்ன செய்வாங்கன்னா, உங்கள் ஆட்சியில் முறைகேடு நடந்துச்சு, 4 முறை அமைச்சரை மாற்றினிய அப்படின்னு பேசுவாங்க. கடந்த காலத்தின் மீது அவர்கள் எப்பொழுதெல்லாம் குற்றச்சாட்டு வைக்கிறார்களோ அப்படின்னா நிகழ்காலத்தில் அவங்க வந்து காலி பெருங்காய டப்பா, அவங்ககிட்ட சரக்கு இல்லைன்னு எல்லா டைமும் அதை தானே பண்றாங்க தாவேக்கா. ஆமாங்க, அவங்ககிட்ட பதிலே இல்லைங்க. நீங்க எதை பத்தி பேசினாலும் நீங்க பாருங்களேன், நீங்க என்ன செஞ்சீங்க அதே திரும்ப சொல்லுவாங்க. 1969 வரைக்கும் போயிருவாங்க. அதாவது ஏன்டா செம்பு திருண்ண அப்படின்னு கேட்டா நீ ஏன் அண்டா திருண்ணன்னு கேட்கறது, அது பதில செம்பை விட அண்டா பெருசு அப்படிங்கறத சொல்றாங்க. அப்படி அதான் திசை திருப்புறது. நான் செம்பு திருளைங்கிறதான் பதில், நீ ஏன் அண்டா திருண்ணன்னு கேட்கறது பதில் கிடையாது. இது மாறி மாறி சொல்றதன் மூலமாக 2 பேரும் திருநீன்னு ஒத்துக்கிறீங்களாங்கிற மாதிரி ஆயிரும். கடைசியில குற்றச்சாட்டு என்பது பதிலாகுமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல,
தீர்வு வேணும்ல. இருட்டு இருட்டு என்று கூச்சல் போட்டு கொண்டிருப்பதை விட ஒரு அந்த இடத்துல விளக்கை ஏற்றி வைப்பது மேலானதுன்னு சொல்றாங்கல்ல, பதிலே இல்லை அவங்ககிட்ட. அதனால அவங்க என்ன செய்வாங்கன்னா, டிரான்ஸ்ஃபார்ம் வந்து மாத்தல, பழசாயிருச்சு, பீஸ் கேரியர் அப்படின்ட்டு ஓடிட்டாங்க. ஒரு நாள் 74,000 பணியிடங்கள் நிரப்பப்படவில்லை. நிரப்புங்க, நீங்க தான் ஆட்சி அதிகாரத்துல இருக்கீங்க, உங்களுக்கு அந்த அதிகாரம் இருக்குல்ல. இதனால அவங்க தப்பிப்பதற்கு இதை வந்து பழைய கதைகளை சொல்லுவதன் மூலமாக, குற்றச்சாட்டுக்களை சொல்வதன் மூலமாக. இப்போ நீங்கள் பாருங்களேன், திடீர்னு வந்து நீங்கள் திமுக காலத்தில் கட்டின பாலம் அடிச்சுட்டு போயிடுச்சு, கட்டடமெல்லாம் பழுதாயிருச்சு அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. ஆதாரம் இல்லாத விஷயங்களை, நிரூபிக்க முடியாத விஷயங்களை திரும்ப திரும்ப பேசுவதன் வழியாக அவங்கள்ட்ட நிகழ்காலத்தில் எந்த செயல் திட்டமும் இல்லை என்பதனால ஒரு திசை திருப்புகிற விதமாக தான் அதை பேசிட்டே இருக்காங்க. ஓகே, இது பேசக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இப்போ லைவ்ல நமக்கு வரதை பார்க்க முடியுது. இப்போ நீங்க சபாநாயகர் அவர்கள் சொல்லியிருக்காங்க, அவை குறிப்பிலிருந்து நீக்கப்பட்டதை நீங்க வந்து ஷேர் பண்ணீங்க ரீல்ஸா அப்படியோ இல்ல சமூக வலைதளங்கள்ல ஷேர் பண்ணும்போது நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. அது எப்படி சாத்தியமாகும்? இதை எப்படி கட்டுப்படுத்த முடியும்னு நினைக்கிறீங்க? அதாவது நேரலையில் வருது அப்படின்னாலே நீங்க அதை எடிட் பண்ணாம தானே வர முடியும். ஆமா. நேரலையில எப்படி எடிட் பண்ணுவீங்க? அது கண்டிப்பா மக்கள் எடுத்து பேசிட்டாருன்னா நேரலையில வந்துருது. அப்ப நீங்க வந்து அந்த ஃபுட்டேஜ் வந்து நம்ம யாருக்குமே கொடுக்க மாட்டோம், நேரலையே தரமாட்டோம், எடிட் பண்ண வருஷம் தான் கொடுப்போம்னா தான் அவை குறிப்பிலிருந்து நீக்கப்பட்டதை பண்ண முடியும். நேரலைனா எல்லாமே போயிரும்ல. அவை குறிப்பிலிருந்து நீக்கிறேன்னா அந்த காலத்துல பிரிண்ட் மீடியா இருந்துச்சு, அவை குறிப்புல இருந்து நீக்கினதை கழிச்சிட்டு மிச்ச தகவலை பூரா டைப் அடிச்சு எல்லாம் ஏத்துனீங்க. இப்போ நேரலையில எப்படி நீங்க வந்து அதை அவை குறிப்புல இருந்து நீக்கினாலும் அது லைவ்ல போயிரும்ல. அது எப்படி சரி பண்ண முடியும்? விஞ்ஞான வளர்ச்சிக்கு உரிய விஷயமா சிந்திக்கணும் அதை. அப்ப அவை குறிப்பிலிருந்து நீக்கிறேன்னா அந்த அது எப்படி கட் பண்ண முடியும்? அது லைவ்ல போயிருச்சு. அவங்க லைவ் போடுவாங்க, ஆனா நம்ம அதை ஷேர் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்ல வராங்களோ? அது எப்படி எதை ஷேர் பண்ணணும் எதை ஷேர் பண்ணக்கூடாதுன்னு எப்படி நமக்கு தெரியும்? இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிறத நான் ஷேர் பண்ணுவாங்க. இப்போ அதை மட்டும் ஷேர் பண்ணக்கூடாது, அவங்க மேலே நடவடிக்கை இருப்பேன்னா அப்போ வரம்பு மீறி பேசினவங்க மேலே நடவடிக்கையா இல்லை வந்து ஊடகத்தில் வந்து ஷேர் பண்ணவங்க மேலே நடவடிக்கையா? அது எப்படி தெரியும்? அவை குறிப்பிலிருந்து நீக்கப்பட்டதற்கான வீடியோ காட்சி இது, இந்த நிமிடத்துலேருந்து இந்த நிமிடம்னு வீடியோ எடிட்டா யாரு சொல்றது? யார் இதை தெரிவிப்பது? இது ஒரு குழப்பமான விஷயமா இருக்கு. ஓகே, கண்டிப்பா இந்த லைவுக்காக ஒரு 75 வருட கட்சி வந்து பயந்துருது, லைவ் வேணான்னு சொல்லுது அப்படின்னு சொல்றாங்களே. இல்ல, அதாவது இவன் எனக்கு தெரிந்து லைவ்ல என்ன நடக்குதுன்னா, அறிவு வெளிப்படுவதற்கு பதிலாக அறியாமை வெளிப்படுகிறது. பல கேள்விகளுக்கு பதில் இல்லை என்கிறதா வெளிப்படுது. யாரோட அறியாமை வெளிப்படுது? தாவேக அமைச்சர்களோட அறியாமை தான், வேற யாரு? இப்போ ஒருத்தர் சொல்றாரு, நேற்று ஒரு சட்டமன்ற உறுப்பினர் சொல்றாரு, முதலமைச்சர் அவர்களை வந்து பக்கத்துல பார்க்க முடியல, க்ளோஸ்அப்ல, பெரிய ஸ்கிரீன் வைங்க, எல்இடி ஸ்கிரீனுங்கிறாரு. என்ன சினிமா தியேட்டரான்னு கேக்குறாரு. ஒருத்த பாட்டு பாடினாங்க, கவனிச்சிங்களா? கொடுத்ததெல்லாம் கொடுத்தேன், யாருக்காக கொடுத்தாங்க? சபாநாயகரே பாட்டு பாடினாங்க. இல்ல, அவர் பழைய ஆளு பாடிட்டாரு, சூப்பர் சிங்கர் மாதிரி ஒருத்தர் பாடுறாங்கல்ல. அப்ப இது வந்து என்டர்டெயின்மெண்ட்டுக்கான இடமான்னு கேக்குறேன். இதுக்கு முன்னாடியும் சட்டசபையில முன்னாள் அமைச்சர் மூர்த்தி அவர்கள் எல்லாம் பாடின அந்த வீடியோக்களையும் பார்க்க முடியுது. ஏங்க, ஒரு தவறான முன்னுதாரணத்தை வந்து சுட்டி காட்டுகிற போது இதுக்கு முன்னாடி யாரும் செய்யலையா? நீ ஏன் சரக்கு அடிக்கிறேன்னு கேட்டா, இதுக்கு முன்னாடி யாருமே சரக்கு அடிக்கலையான்னு கேட்டா, இல்ல அது திமுகவே அடிச்சிட்டு திமுகவே குறை சொல்றாங்களே அப்படி. யாரு செஞ்சாலும் அது தவறு தானங்க. அது என்டர்டெயின்மெண்ட் ஏரியா இல்லைங்க, மக்கள் பிரச்சனையை தீர்ப்பதற்கான மன்றம் தானங்க அது. சட்டமன்றம் எதுக்கானது? காமெடி கிளப்பா? அது நகைச்சுவை மன்றமா? அது ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து பட்டிமன்றமா நடக்குது, ஒருத்தர் தாக்கி பேசுறதுக்கு? அது இல்ல. மக்களுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்காக தானே நம்ம வந்து உரையாடணும். கர்நாடகத்துல 3 பேரை வந்து மாடு மேய்க்க போனவனை வந்து கொன்னுட்டாங்க, துப்பாக்கி என்கவுண்டர் பண்ணிட்டாங்க. ஒருத்தர் உயிருக்கு போராடிட்டு இருக்கான், அந்த உயிருக்கு போராடி இருக்கிறவனையும் கொலை செய்வதற்கான வாய்ப்பு இருக்கு. அப்ப அங்க இருக்கக்கூடிய தமிழர்களை காப்பாற்றுவதற்கு என்ன வழி? அதை இந்த மாதிரி விஷயங்களை, பிரச்சனைகளை பேசுவதற்காக தானே சட்டமன்றம். 10 லட்சம் ரூபாய் நிவாரணம் அறிவிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. 10 லட்சம் ரூபாய் நிவாரணம் சரி, போன உயிரை யாரும் திருப்பி கொண்டு வர முடியாதுல்ல. இனிமேல் இப்படி ஒரு உயிர் போகக்கூடாது என்பதற்கு என்ன நடவடிக்கை எடுக்க போறோம் அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல. மேகதாது குறுக்கே அணை கட்டக்கூடாது என்பதற்கு தீர்மானம் போட்டோம், சரி. தமிழ்நாடு ஒட்டுமொத்தமாக திரண்டு வந்து அந்த கருத்திலே தான் நிற்கிறது என்பதற்கு அடையாளமாக ஒரு நாள் பந்த் தருவீங்க, இல்ல அனைத்து கட்சி கூட்டம் போடுங்க, ஏதாவது ஒரு நடவடிக்கையை நோக்கி நகரணும்ல. நீங்க இவ்வளவு சொல்றீங்களே சார், ஜோனல் மீட்ல கூட மேகதாது அணை குறித்து வாய் திறக்கவே இல்லை முதலமைச்சர். அது அவங்க போட்ட தீர்மானத்தையே அவங்க அங்கே போய் சொல்லலையே. என்ன தீர்மானம் போட்டாங்க? தொகுதி மறுவரையறை சம்பந்தமாக அது கூடாதுன்னு தீர்மானம் போடுறாங்க. அங்கே போய் என்ன பேசுனாங்க? ஃபேட் டிலிமிட்டேஷன் பேசிட்டு வந்திருக்காங்க, மாத்தி பேசுறாங்கல்ல. அப்ப அவர்கள் போட்ட தீர்மானத்துக்கு அவர் எதிராக இருக்கிறாங்க அப்படின்னா ரொம்ப நமக்கு ஒரு பெரிய சந்தேகத்துக்குரியதாக இருக்கிறது. ஓகே, அவர்கள் கருத்திலேயே அவர்களுக்குன்னு கருத்து ஒண்ணு இல்லை,
அப்படி ஒரு கருத்து உருவாக்கப்பட்டாலும் அந்த கருத்தில் அவர்கள் இல்லை. ம். இது எப்படி இது இந்த ஹைபிரிட் பழங்கள்லாம் பார்த்தீங்கன்னா விதை இல்லாத பழங்கள்லாம் வருதுமா இல்ல, ம். அது மாதிரி ஒரு கொள்கை இல்லாத ஒரு அதிகார அமைப்பு வந்து இன்னைக்கு ஆட்சியில் இருக்கு. ஓகே. எந்த அடிப்படையுமே அவங்ககிட்ட இல்லை. ஆட்சியில் இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் அப்படிங்கிறது இப்போ கூட்டணி கட்சிகளும் வெளியிருந்து ஆதரவு கொடுக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சிகளும் தான். இன்னைக்கு அந்த கம்யூனிஸ்ட் கட்சிகளே வந்து நாங்க வேணுமா இல்ல அதிகாரிகள் வேணுமா அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு வந்திருக்காங்க. இல்லை, ரொம்ப வேடிக்கையான விஷயம் என்னன்னா, ஒரு குஜிலியம்பாளையம்னு திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கிற ஒரு தாசில்தார் ஐயாச்சாமிங்கிறவர் கம்யூனிஸ்டுகள் வந்து எங்கெல்லாம் இருக்கிறார்கள் ம். அதெல்லாம் கணக்கெடுப்பு பண்ணுங்க. கம்யூனிஸ்ட் கட்சி தடை செய்யப்பட்ட காலத்தில் கூட இப்படி எடுத்திருப்பாங்களா நமக்கு தெரியல. ம். மிக தீவிரமாக அப்படி ஒரு நடவடிக்கை எடுங்கன்னு சொன்னவரை அவர் தனிப்பட்ட முறையில் அந்த மாதிரி ஒரு நடவடிக்கை எடுத்துட்டாருங்க அப்படின்னு ஒரு விளக்கத்தை வந்து சட்ட அமைச்சர் சொல்றாரு. சஸ்பெண்டும் பண்ணியிருக்காங்க. ம். ஆமா, அவர் எப்படி தனிப்பட்ட முறையில் கணக்கெடுப்பு எடுக்க சொல்லுவார்? சரி, பல கல்லூரி இப்போ வந்து கல்வி நிறுவனங்களில் யாரெல்லாம் காக்ரோச் ஜனதா பார்ட்டி சார்ந்தவர்கள், ம். கம்யூனிஸ்ட் கட்சி சார்ந்தவர்கள் மாணவர்களை தீவிரமாக கண்காணிக்க வேண்டும், காவல்துறை நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் ம். அப்படின்னு ஒரு சர்க்குலர் வந்தது. யாருக்குமே தெரியாம கவனக்குறைவா வருமா? ஒரு கல்வி இயக்குனர்கிட்ட இருந்து வருது. ம். எப்படி வந்து ஒரு சுற்றறிக்கை, அரசாங்கம் சார்ந்த சுற்றறிக்கை என்பது அது தனிப்பட்ட முறையில் அனுப்புறதுக்கு அது வந்து பர்சனல் கடிதம், அது லவ் லெட்டரா கொடுக்குறாங்க. சுற்றறிக்கை என்பது என்ன? ம். ஒரு அரசாங்கத்தினுடைய அறிக்கை என்பது அதிகாரப்பூர்வமான ஒரு அமைப்புல இருந்து வர்றது. ஆமா. அது எப்படி யதார்த்தமா வருமா? ம். நீங்க கொஞ்சம் பின்னோக்கி போனீங்கன்னா சுதந்திர தின விழாவில் இந்தியாவினுடைய பிரதமர் என்ன பேசினார்னா, ம். நம்ம ஆயுதம் தாங்கிய நக்சல்கள் எல்லாம் ஒடுக்கிட்டோம், ம். ஆனா அந்த சிந்தனையோடு பல பேர் இருக்கிறாங்க, ம். அவர்களை கண்டறியாம நமக்கு சரியா வராது ஓகே. அப்படின்னு அவர் பேசியிருக்காரு. சுதந்திர தின விழாவுடைய பேச்சை நீங்க எடுத்து பாருங்க. ம். ரெண்டையும் தொடர்பு படுத்த முடியுது. அதன் தொடர்ச்சி தான் இது. மத்திய அரசாங்கத்தினுடைய உத்தரவிலே இருந்து, உள்துறை அமைச்சகத்திலே இருந்து, அங்கிருந்தா உள்துறை செயலாளருக்கு வந்து அதன் வழியாகத்தான் கல்வித்துறை இயக்குனருக்கு போய் அது வழியாக தான் தாசில்தாருக்கு. இவ்வளவு தொடர்ச்சி இருக்குதுக்குள்ள. ம். நீங்க ஒரு ரயில் பெட்டியில கொஞ்சம் கொஞ்சமா போனீங்கன்னா இழுத்துட்டு போற இன்ஜின் எதுவும் தெரியுமில்ல உங்களுக்கு? முன்னாடி போனீங்கன்னா ம். இல்ல பெட்டி அதுவா போகுமா தனியா? இன்ஜினோட தான் போகும். இவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு பெட்டியை கழட்டி விட்டுருக்காங்க, தாசில்தாரை மட்டும் சஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்க, ம். தாசில்தார் தான் காரணம். ம். எப்படி தாசில்தார் காரணம்? இல்ல இது முதல் முறை கிடையாது. நம்ம இங்க பழனி விவகாரத்துல கூட அந்த அதிகாரிகள் மேல் தான் நடவடிக்கை எடுக்கப்படுது. அதுக்கு யார் காரணம் அப்படிங்கிறது வெளிவரவே மாட்டுதே. யார் காரணம்? நீ யோசிச்சு பாருங்க. ஒருத்தர் ஒரு இதுக்கு கோவிலுக்கு சொந்தமான நிலத்தை ஒருத்தர் தனியார் வந்து ஆட்டைய போடுறாரு, ம். அபகரிக்கிறாரு ம். அப்படின்னா வாங்கினவன் யாரு வித்தவன் யாருன்னு ஒண்ணு இருக்குல்ல. ஆமா. அவன் 2 பேரை கழிச்சிட்டு பதிவாளரை கைது செய்யறேன். ம். இது என்ன வகையான கணக்கு? அதே மாதிரி தான் இதுவும் இருக்கு. அப்ப அது என்னன்னா, நாங்க சம்பந்தப்பட்ட ஆளை வெளியே சொல்ல மாட்டோம், துணை காரணமா இருக்கிறவங்கள தான் நாங்க சொல்லுவோம் ஓகே. அப்படிங்கிறது இருக்கு இல்லையா? ம். அப்போ ஒரிஜினலா இருக்கிறது யாரும் நாங்க காட்டி கொடுக்க மாட்டோம். நாங்க மத்திய அமைச்சரவையில இருந்து, உள்துறை அமைச்சகத்துல இருந்து ஒரு அமித்ஷாவின் உத்தரவை தான் நாங்கள் நிறைவேற்றுகிறோம். காக்ரோச் ஜனதா பார்ட்டியோ கம்யூனிஸ்ட் கட்சியோ அவர்கள் பின்னணியில இருந்து இயங்கக்கூடியவர்கள் பாஜகவுக்கு ஆபத்து. ம். பாஜகவுக்கு எப்பெல்லாம் ஆபத்து வருதோ அப்பெல்லாம் தேசத்துக்கு ஆபத்து வருதுன்னு சொல்லிடுவாங்க. ம். அவங்களோட ஒரு தந்திரம் ஒண்ணு இருக்கு. உயர் சாதி இந்துக்களுக்கு ஆபத்து வருகிற போதெல்லாம் ம். இந்து மதத்துக்கே ஆபத்தும்தான். ம். ஆனா ஒரு குறிப்பிட்ட பிரிவினருக்கான பிரச்சனையா இருக்கும், அது ஒட்டுமொத்த இந்துக்களுக்கான ஆபத்து. இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு பள்ளிவாசல் வந்து தொழுகை நடத்தக்கூடாது, அங்கே வழிபாடு செய்யக்கூடாது, அத்துமீறி வந்து இந்து முன்னணி கும்பல் போறான். இது எப்படி இது நிகழ்கிறது? இது திருப்பூர்ல நிகழ்ந்திருக்கா இல்லையா? அது ம். எப்படி நிகழ்ந்தது? அப்ப இதற்கு பின்னணியில யார் இருக்கா? ஒவ்வொன்றுக்கு பின்னாடியும் அதிகார மையத்துல இது எப்படி நிகழ்கிறதுன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. ம். அதனால குஜிலியம்பாளையம் தாசில்தாரு வந்து கல்வி நிறுவனங்களுக்கு வந்த சுற்றறிக்கை, தலைமைச் செயலாளர் வந்து சாய்குமார் தான் காரணம். ம். நீங்க ஒரு கல்லை தூக்கி அடிக்கிறீங்க ஒரு நாய் மேல, நாய் கல்லை ஃபாலோ பண்ணுமா உங்களை ஃபாலோ பண்ணுமா? நம்மள தான் ஃபாலோ பண்ணும். இப்போ கல் மேலே தான் நடவடிக்கை எடுக்கணுங்கிறாங்க. ம். நாயை விட்டுருங்கிறாங்க. ஒரு நாய் கடிக்க வந்தா நாயை விட்டுருங்க, கல்லை வந்து கைப்பற்றுங்கிறாங்க. ஓகே. ஏவிய அம்புகள் யார் ஏவனான்னு ஒன்று இருக்குல்ல, அம்பை முறிச்சு போடுங்க. ஏவியவர்கள் யாரை விட்டுருங்க. ம்.
இது என்ன நடவடிக்கைன்னு கேட்குறேன். சாய்குமாருக்கு நமக்கு என்ன பிரச்சனை? சாய் அவருக்கு என்ன உத்தரவு வருதோ அதை நிறைவேற்றுறாரு. உத்தரவு எங்க இருந்து வருது அப்படிங்கிறது முக்கியம். ஆமா, அதை தவிர்க்க பாக்குறாங்கல்ல. ஓகே, இப்போ நீங்க என்ன செஞ்சாங்கன்னா, நீங்க ஒரு ஒப்பிட்டு பாருங்களேன். வினாத்தாள் கசிவு, நீட்டு வினாத்தாள் கசிவு போராட்டம் நடக்குது, மண்டையை உடைச்சாங்க. டெல்லி போலீஸார் வந்து அமித்ஷாவின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய உள்துறை அமைச்சகத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய போலீஸார் வந்து மாணவர்கள் மண்டையை உடைச்சான், லத்தி சார்ஜ் பண்ணான், பெல்லட் குண்டுகளால் சுட்டான், கண் பார்வை இழந்தான். அதே மாணவர் போராட்டம் தமிழ்நாட்டில் இங்கே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி பாலன் இல்லத்தில் நடந்தப்ப கல்லூரி மாணவர்கள் திரளக்கூடாது என்பதற்காக அதிகபட்சம் போனால் உள்ளிருப்பு போராட்டம் பண்ணிக்க, வெளியே வந்தால் லத்தி சார்ஜ் பண்ணுவேன் என்று மிரட்டப்பட்டார்கள் மாணவர்கள். மெரினாவை பூட்ட முடியுமா? பூட்ட முடியாது. ஆனால் மெரினாவை பூட்டினோம்னு சொன்னாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? போலீஸ் கண்காணிப்பு வளையத்துக்குள்ளே கொண்டு வந்தோம்னு சொன்னாங்க. அப்போ மாணவருடைய எழுச்சியோ கிளர்ச்சியோ எதுவுமே நடக்காமல் பார்த்துக்கிறதுக்கு வேலையெல்லாம் செஞ்சாங்கல்ல. இது யார் உத்தரவின் பேரில் நடந்தது? நீட்டை எதிர்க்கிறோம், அனிதா மரணத்திற்கு உடனே நேரில் போனவர் முதல்வர் விஜய் என்று சொல்லிக் கொள்கிற இவர்கள் எதற்காக நீட்டு எதிர்ப்பு சார்ந்த போராட்டத்தை முடக்குவதற்கு, மாணவருக்கு பாதுகாப்பு கொடு, ஓரமா நில்லு, மிரட்டுவதற்கு பின்னணியில யார் இருந்தா? பின்னணியில யார் இருந்தானா மத்திய அரசாங்கத்துக்கு அவர்கள் அச்சப்பட்டு தர்மேந்திர பிரதான் ராஜினாமா பண்ணதுக்கு பின்னாடி போய் பள்ளி கல்வி அமைச்சர் போய் போராட்ட களத்துக்குள்ள நாங்களும் உங்க கூட தான் இருக்கோம்னு சொல்றாரு. ஆனா அதுக்கு முன்னாடி என்ன சொன்னாரு? சாலைகள் என்பது போக்குவரத்துக்கு தான், போராடுவதற்கு அல்லன்னா அவர் தான். அதனால பாலன் நிலத்துக்கு போறப்ப அவர் மீது அதிருப்தி வந்து பல பேர் அவருக்கு எதிராக வந்து கூச்சல் போட்டாங்க. அப்ப இந்த அரசு யாருக்கு வேலை செய்கிறது? தாவேகா அரசு யாருடைய அடியாளாக வேலை செய்கிறது? பாஜகவின் அரசாக வேலை செய்கிறதா? அந்த கேள்வி. அமித்ஷாவினுடைய அடியால் வேலை செய்கிறதா? யாருக்காக அவர்கள் வேலை செய்கிறார்கள்? அதிகாரத்துக்கு வந்ததற்கு பின்பும் திமுகவை வீழ்த்த வேண்டும் என்கிற திட்டத்தை மட்டுமே ஏன் திரும்ப திரும்ப பேசுகிறார்கள்? திமுக அண்ணா திமுக இல்லாமல் போக வேண்டும் என்பது யாருடைய கருத்து? கழகங்கள் இல்லாத ஆட்சி என்பது யாருடைய கருத்து? பாஜகவின் கருத்துக்கு வலு சேர்க்கிற வேலையை அவர்கள் ஏன் செய்கிறார்கள்? அண்ணா மறுமலர்ச்சி திட்டங்கிறதை அண்ணா பேரை தூக்க வேண்டிய அவசியம் என்ன? காலை உணவு திட்டத்துல ஸ்டாலின் பேர் ஞாபகம் வரக்கூடாதுன்னு காமராஜர் பேரை நீங்க ரொம்ப தந்திரமாக காமராஜர் பேரை நம்ம எதிர்க்கக்கூடாது, எதிர்க்க மாட்டார்கள். அதற்கு பின்னாடி அவர் என்னதான் விடுதலை போராட்ட வீரர் என்று சொல்லிக் கொண்டாலும் அவருக்கு பின்னால் ஒரு சமூகம் இருக்கிறது, அந்த சமூகத்தினுடைய வாக்கு வங்கி பாதிக்குங்கிறதுக்காக மிக தந்திரமாக காமராஜர் பெயருக்கு பின்னால் போய் ஒளிந்து கொண்டார்கள். காலை உணவு திட்டத்தை காமராஜர் கொண்டு வரவில்லை, நான் தைரியமா சொல்றேன். மதிய உணவு திட்டத்தை தான் அவர் கொண்டு வந்தார். வரலாற்றிலே வந்து நீங்கள் எந்த பிழையையும் மாற்றி பேசவே முடியாது. நிகழ்ந்தது தான். எம்ஜிஆர் தான் சத்துணவு திட்டத்தை கொண்டு வந்தாரு. எம்ஜிஆர் எனக்கு பிடிக்காதுங்க, அதனால எம்ஜிஆர் சத்துணவு திட்டம் கொண்டு வரலங்க. 10 வச்சலம் கொண்டு வந்தார்னா நான் சொல்ல முடியும்? எப்படி சொல்ல முடியும்? நான் இல்லை ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் கொண்டு வந்தார் சொல்ல முடியுமா? முடியாது, சொல்ல முடியாது. வரலாற்றில் நிகழ்ந்தது தானே. காந்தியை வந்து கோட்ஸே தான் சுட்டான்னு சொல்ல முடியும், கோட்ஸே பேரை சொல்லக்கூடாது. துப்பாக்கி தானாகவே இயங்கியது, தன்னைத்தானே சுட்டு கொண்டு வர சொல்ல முடியும்? வரலாற்றில் நிகழ்ந்தது தான். இவங்க வரலாற்றை வந்து மறைக்க பார்க்குறாங்கல்ல. அப்போ தொடர்ச்சியாக திராவிட இயக்கம் கடந்த காலங்களிலே செய்த சாதனைகளை எல்லாம் இல்லாமல் செய்ய வேண்டும் என்று இவர்கள் எடுக்கிற முயற்சி என்பது பாஜகவினுடைய நிழல் அரசாங்கத்தை இவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்களா என்கிற சந்தேகம் இவர்கள் மேல் வருகிறது. சார், கடைசியா இன்னும் ஒரு கேள்வி என்னன்னா, இப்போ கம்யூனிஸ்டுகள் மேல இவ்வளவு வெளிப்படையா ஒரு சுற்றறிக்கை வருது அப்படின்னா உங்களுடைய ஆதரவு இனிமே எங்களுக்கு தேவையில்லை அப்படி ஒரு நிலைமைக்கு தாவேகா இருக்கிறாங்க. அந்த நிலைமையில ஒரு புதிய அரசு 100 நாட்களை கடந்திருக்கிற இந்த நேரத்தில் அவர்கள் கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டும்னு நினைக்கிறாங்க. அவங்களுடைய ஒரு அரசியலில் வந்து நீங்கள் வந்து திடீரென்று ஒரு முடிவை எடுக்க முடியாது, டக்குன்னு ஒரு முடிவு எடுக்க முடியாது. அதனால் இந்த அரசுக்கு நம்ம ஒரு மதச்சார்பற்ற அரசாக இது இருக்க வேண்டும் என்பதற்காக தான் ஆதரவு கொடுத்தோம். அது இல்லை, இந்த அரசு மதச்சார்பற்ற அரசு அல்ல, இது மதவாதத்திற்கு வேலை செய்கிற அரசு என்கிற நிலைப்பாட்டை நோக்கி இந்த அரசு போகிறது என்றால் அவங்க செயற்குழு மாநில குழுலாம் கூட்டி முறைப்படுத்தி தான் அவங்க முடிவெடுப்பாங்களே தவிர தன்னிச்சையாக தனிநபராக வந்து கம்யூனிஸ்ட் கட்சிகளில் முடிவு எடுக்க மாட்டாங்க. அவங்களுடைய அரசியல் நடைமுறை அப்படிப்பட்டது. அதனால நிச்சயமாக அவர்கள் இந்த கேள்வி கேட்குறாங்க. அரசு அதுக்கு என்ன பதில் சொல்ல போகுது, என்ன நடவடிக்கை எடுக்க போகுது, என்ன மாற்றங்களை செய்ய போகிறது
என்கிற கேள்வி இருக்கு. ஏன்னா கம்யூனிஸ்டுகள் விலகினால் ம். அது விசிகாவுக்கு நெருக்கடி. விசிகா விலகினால் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்குக்கு அது நெருக்கடி. ம். தோழமை கட்சிகள் எல்லாமே அந்த நிலைப்பாட்டை நோக்கி நகர்ந்தால் காங்கிரஸுக்கு நெருக்கடி. அப்போ தோழமை கட்சிகள் எல்லாரும் ஒன்று கூடிதான் இந்த முடிவை எடுத்திருக்கிறாரு. ம். அந்த கட்சிகளோடும் கூடி ஆலோசனை செய்துதான் இது மதச்சார்பற்ற அரசா இல்லையா என்கிற கேள்வியை விவாதித்து அப்புறம்தான் முடிவெடுக்க முடியும். அரசியல்ல எடுத்தேன் கவிழ்த்தேன்னு ம். ஒரு முடிவை யாரும் எடுக்க முடியாது. அதனால முதல் கட்டமாக இந்த சந்தேகம் வந்திருக்கிறது. 100 நாளுக்குள்ளேயே இவர்கள் சாயம் வெளுத்து விட்டதா ம். அப்படிங்கிற ஒரு கேள்வியை நோக்கி இது நகர்கிறது. நீங்க சொன்ன மாதிரியே தோழமை கட்சிகள் இந்த 5 தொகுதிகளையும் 5 எம்எல்ஏக்கள் போனா கூட இப்போ எனக்கு பிரச்சனை இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைமை தாவேகாவுக்கு இருக்கு. ஏன்னா அவங்க கிட்ட 7 தொகுதி இடைத்தேர்தலில் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. இன்னும் இடைத்தேர்தல் நடக்கவும் இல்லை, ம். ரிசல்ட் வரவும் இல்லை. அதனால இந்த அரசாங்கத்துக்கு மேலே ஒரு கத்தி தொங்கிட்டு தான் இருக்கு. அப்படின்னா நம்ம எளிதாக சொல்ல முடியாது. ஓகே. விசிகா போனால் பாமக வந்துடும், ம். 4 எம்எல்ஏ வச்சுருக்காங்க ம். அப்படின்னு பல பேர் சொல்கிறாங்க. ஆனால் எவ்வளவு தூரம் அது நடைமுறை சாத்தியத்துக்கு மாறும்னு நமக்கு தெரியலை. ஓகே. ஏன்னா இந்த அரசினுடைய நம்பகத்தன்மை என்பது, ஏன்னா விசிகா போகிறதுங்கிறது தனிப்பட்ட அரசியல் கட்சி போகிறது அல்ல. ம். தலித் மக்களினுடைய ஒட்டுமொத்த நம்பிக்கை காலியாகும். அரசுக்கு எதிரான ஒரு பணி இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் வெளியேறிச்சுன்னா ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களின் நம்பிக்கைக்கு அது எதிரான இயக்கமும் ஆயிரும். ம். அதனால எளிதான விஷயம் கிடையாது. அதனால கம்யூனிஸ்டுகள் அப்படி ஒரு முடிவை, கடுமையான முடிவை அவர்கள் வெளியிலிருந்து ஆதரிப்பது என்கிற நிலைப்பாட்டிலே இருந்து நாங்கள் நீங்குகிறோம் என்கிற முடிவை எடுத்தால் இந்த அரசு ஆட்டங்காண தொடங்கிவிடும். ஓகே. அதனுடைய தொடர்ச்சியாக மற்ற இயக்கங்களும் மறுபரிசீலனை செய்ய வேண்டிய நிலைமைக்கு ஆளாகும். இது பாஜகவினுடைய ஒரு நிழல் அரசாங்கம், ம். மறைமுக ஆட்சி என்பது மக்களுக்கு தெரிந்தால் ஒரு நாளும் தாவேகா மீண்டும் தலையெடுக்காது. தாவேகா தொடங்கிய வேகத்திலே முடிவுக்கு வந்துடும். ஓகே. கண்டிப்பா சார், நிறைய தகவல் பகிர்ந்திருந்தீங்க. ரொம்ப நன்றி.